கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து நம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு குட்டி கதை. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து யுகம் யுகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தே கடவுள் இருக்காரா இல்லையான்னு விவாதம்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது ரீசெண்டாக டிடி ரங்கராஜனோட டீகோஸ் பார்த்தேன். அவர் ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறாரு. அமெரிக்காவில் ஒரு ட்ரெயினில் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவருக்கு முன்னால் கொஞ்சம் சின்ன வயசு இளைஞர் ஒருத்தர் பைபிள் படிச்சுட்ருக்காரு. உடனே சயின்டிஸ்ட் அந்த இளைஞரிடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் பைபிள் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. இல்லை, என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சயின்டிஸ்ட் அப்படிங்கிறாரு அந்த இளைஞர். ஓ, சயின்டிஸ்டா, சரி என்ன படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பைபிள் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்கிறார். உடனே ஏன்ப்பா அறிவு இருக்கா, இது சயின்டிஃபிக் யுகம், சயின்டிஃபிக் காலம், நம்மலாம் எங்கேயோ போயிட்டுருக்கோம், நீ வேறு சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிற, அப்படி இருந்தாலும் நீ கடவுள், மதம், பைபிள் அப்படி இப்படின்னு படிச்சுட்டு உட்காந்துருக்கியே, நாமளே இப்படி உட்காந்துட்டா எப்படி நாடு முன்னேறும், மக்கள் என்ன ஆகுறது, கொஞ்சமாவது அறிவை வளர்த்துக்க வேண்டாமா, இனிமேலாவது இந்த புக்கு பைபிளை எல்லாம் தூக்கி போட்டு கடவுள் மண்ணாங்கட்டின்னு சொல்லாமல் ஒழுங்காக சயின்டிஸ்ட் மாதிரி சயின்டிஸ்ட் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் சரின்னு கேட்டார். நீ ஃப்ரீயாக இருக்கும்போது என்னை பாரு அப்படின்னு ஒரு கார்டு, விசிட்டிங் கார்டு, பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை கொடுக்குறாரு. ஸ்டேஷன் வந்ததும் இறங்குறாங்க. கிளம்பும்போது, சரி நான் என்ன உன்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டேனே, நீ உன்னை என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டார் அந்த சயின்டிஸ்ட். உடனே அந்த இளைஞர் தன் கார்டை கொடுக்கிறார். அதை திருப்பி பார்த்தா அது தாமஸ் ஆல்வா எடிசன். உடனே அந்த சயின்டிஸ்ட் சார் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், உங்களை பார்க்கணும் சார் அப்படின்னு கேட்குறாரு. சரி வாங்கன்னு சொல்லி டைமும் கொடுக்குறாரு எடிசன். அந்த டைமுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் லேபுக்கு இந்த சயின்டிஸ்ட் போகிறாங்க. அந்த லேபில் ஒரு பெரிய சோலார் சிஸ்டம் மாடல் ஒன்றை தாமஸ் ஆல்வா எடிசன் செஞ்சு வச்சுருக்காரு. அதை பார்த்து விட்ட சயின்டிஸ்ட், என்ன சார் இவ்வளவு அருமையாக இருக்குது, இதை யார் செஞ்சாங்க, எத்தனை பேர் செஞ்சாங்க, இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன், திடீர்னு ஒரு நாள் கதவை திறந்து பார்த்தேன், இந்த மிஷின் இங்கே இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. சார் தமாஸ் பண்ணாதீங்க, நான் சீரியஸாக கேட்குறேன், இதை எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டார் சயின்டிஸ்ட். இல்லைப்பா, உண்மையிலேயே நான் ஒன்றும் பண்ணலை, திடீர்னு கதவை திறந்து பார்த்தேன், இது இங்கே இருந்துச்சு அப்படின்னு எடிசன் சொன்னாங்க. சார் சீரியஸாகவே நான் கேட்குறேன், நான் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றேன், சொல்லுங்கள் அப்படின்னு சயின்டிஸ்ட் அழுத்தி கேட்குறாரு. ஏன்ப்பா நீங்கள் சயின்டிஸ்ட்டுங்க, திடீர்னு ஒரு நாள் காஸ்மோஸ், அதாவது பிரபஞ்ச வெளி உருவாச்சுன்னு சொன்னால், திடீர்னு காஸ்மோஸ் உருவாகும்போது இது உருவாகக்கூடாதா? கிரியேஷன், வேர் தேர் இஸ் அ கிரியேஷன் தேர் ஷுட் பி அ கிரியேட்டர். படைப்பு இருந்தால் படைப்பாளி இருந்து தான் ஆகணும். வித்தவுட் த கிரியேட்டர் தெர் இஸ் நோ கிரியேஷன். ஸோ கடவுள் இருக்கார். சயின்டிஸ்ட் சைலண்ட் ஆகிட்டார். இதை ஏன் சொல்கிறேன்னா, இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது வேறு, தாமஸ் ஆல்வா எடிசன் அங்கே இருந்தாரா இல்லையாங்கிறது டிஃப்ரெண்ட். சொன்னவர் இதை எங்கேயாவது படிச்சிருப்பார் டெஃபினட்டாக. ஆனால் இதை எழுதினவர் என்ன சொல்ல விரும்பினார், கடவுள் இருக்கார்னு சொல்கிறதுக்கு இவர் இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டார். இதுக்கு இந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணார். இதுக்கு 2 சயின்டிஸ்டை உருவாக்குனார். தாமஸ் ஆல்வா எடிசனை கொண்டு வந்தார். அவர் வாயால் சொல்ல வச்சதால தான் இந்த அளவுக்கு ஆழமாக இது போகுது. இதுதான் ரைட்டருடைய வேலை. அந்த எழுத்தோட்டம் இருக்குது பாருங்கள், அது பியூட்டிஃபுல். எழுத்துங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்னு நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்பராமாயணத்தை கொளுத்த முயன்ற கண்ணதாசன் பற்றி இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். கவிஞர் கண்ணதாசன் கொஞ்ச காலம் நாத்திகராக இருந்தார். அப்போது கம்பராமாயணத்தை எரிக்க முயன்றார். சீமெண்ணை, தீப்பெட்டி, கையில் கம்பராமாயணம், கொளுத்த வேண்டியது தான் பாக்கி. ஒரு நிமிஷம் யோசித்த கண்ணதாசன், சரி அப்படி என்ன தான் இதில் இருக்குது, ஒரு வாட்டி படிச்சுட்டு எரிச்சிடலாம்னு படிக்க முயன்றார். பின்னர் அவர் அந்த புத்தகத்தை கீழே வைக்கவே இல்லை. முழுவதுமாக படித்து முடித்த பிறகு அந்த புத்தகத்தை வைத்து அதன் முன் விழுந்து வணங்கினார். நாத்திகராக இருந்த கண்ணதாசன் ஆத்திகராக மாறிட்டார். படைப்பாளி கஷ்டப்படக்கூடாது. எழுத்துக்கு, வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உள்ளது. படைப்புகளுக்கே இவ்வளவு சக்தி என்றால் படைப்பாளிகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். நாம் படைப்பாளிகளை நன்றாக வைத்திருந்தால் அவர்கள் பல நல்ல படைப்புகளை தந்து கொண்டே இருப்பார்கள். படைப்பாளி கஷ்டப்படக்கூடாது, அவர்களை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும், நல்ல சூழலில் இருக்க நாமெல்லாம் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த குட்டி கதை சொல்லும்போது இந்த அறிவுரையையும் வழங்கியிருப்பாங்க.